விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது. சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக உடாப்படி எது எடுத்தாலும் மன அழுத்தம், என்னன்னே செய்ய முடியல, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டோம், 8ஆம் இடத்துல உட்காந்து 8ஆம் இடத்து ராசியாக வந்தது எங்கள் தப்பா, நாங்களாம் இந்த ராசியை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் பலவிதமான ஒரு மன அழுத்தங்களையும், நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகள் வந்துடுது, தடைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான விருச்சிக ராசினியர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக அமர்ந்து உங்கள் ராசியை 10ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பார்வையானது உங்களை பக்குவப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்க கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யார், உங்களை சுயநலமாக பயன்படுத்திய நண்பர்கள் யாருன்னு சொல்லி இந்த 2.5 வருஷத்துல கட்டாயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, போராட்டம்னா என்னன்னா நீங்க அனுபவ பாடத்து மூலமாக பலவிதமான செயல்பாடுகளை கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதுலேருந்து இனிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பஞ்சம இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்றார். 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த வருடத்திலேயே 4ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்துவது மூலமாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா, கடினமாக உழைச்சி மனசளவில் உண்மையாக இருந்து போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு நல்ல முடிவை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார்.